Hi friends, today recipe vegetable pulao அதான் செய்ய போறேன். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி, அப்புறம் மல்லி, கொத்தமல்லி, புதினா. இது வந்து மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி ஒரு 1/2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரிசி வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சது. அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு வந்து பிரிஞ்சி இலை, சீரகம், சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் வந்து தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சட்டிலேயே நம்ம வந்து வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் குக்கர்லேயும் கூட செய்யலாம். நான் வந்து இன்னைக்கு சட்டியில் செய்கிறேன். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது தனியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இந்த நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது. ஸோ இதோட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்தாச்சு. நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண வெங்காயத்தை இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து ரொம்பவே குக் ஆகக்கூடாது. ஒரு 40% குக் ஆனால் போதும் வெங்காயம். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இந்த வெஜிடபிள் புலாவில் வந்து கலர் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இது ஒயிட்டாக இருக்கணும்னா நம்ம வந்து வெங்காயத்தை இப்போ நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதுக்கு நம்ம தக்காளிலாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதோட நம்ம வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸ், பச்சை மிளகா, கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாத்தையுமே இதோட சேர்த்துடலாம். இதை எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம். புதினா, கொத்தமல்லி ரெண்டையுமே சேர்த்துடலாம். ஆல்ரெடி புதினா போட்டாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு நீங்கள் வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம். இதை நல்லா கிண்டி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இதுக்கு தேவையான அளவு ஆல்ரெடி உப்பு சேர்த்தாச்சு. ஸோ நீங்கள் உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ நான் 10 நிமிஷம் இதை வந்து வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து குக்கர்னால் நீங்கள் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தம் வச்சுருங்க. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு ரைஸ் எல்லாமே. ஸோ ரைஸ்லாம் தனித்தனியாக செம்மையாக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதுக்கு மேலே இந்த மாதிரி தூவிக்கிடுவோம். அதோட கொஞ்சம் கொத்தமல்லியையும் இதுக்கு மேலே தூவிக்கிடுவோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும். இதோட நீங்கள் எந்த கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். காரமாக கிரேவி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.